அம்மா சொன்னாங்க திருக்குறள் பத்தி. தெய்வ நூல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது? திருக்குறள். அந்த திருக்குறளை எழுதியனால்தான் திருவள்ளுவருக்கு தெய்வ புலவர் அப்படிங்கிற அடைமொழியானது வந்தது. இப்ப அம்மா சொன்ன மாதிரி நம்ம இறைவனுக்கு கூட்டம் நடத்துறோமா? பிரேயர் நடத்துறாங்களா? நாள்தோறும் என்ன சொல்றோம்? எடுத்த உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோமா? அடுத்து என்ன சொல்றோம்? அப்ப நம்மளுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் முதன்மையாக நம்ம எதை வச்சிருக்கோம்? அம்மா சொன்னது போலவே நாள்தோறும் ஒரு 2 குறள்கள், சரியா? ஐயா ரொம்ப பெரிய மனது. நாள்தோறும், அதாவது ஆண்டுதோறும் என்ன பண்ணுவாங்க? நமக்கு அழையா விருந்தாளராக திருக்குறள் புத்தகங்களை வாரி வழங்குறாங்க. 6ஆம் வகுப்புல அம்மா சொன்ன மாதிரி புது மொட்டுகள் வளரக்கூடிய அந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுவது போல அறிவு எனும் நீரை ஊற்றக்கூடியது எது? நம்முடைய இந்த திருக்குறள் புத்தகங்கள். அதாவது குறளை மட்டும் படிச்சா பத்தாது, அதோட எதை படிக்கணும்? குறளினுடைய பொருளையும் படிக்கணும். படிக்கிறதோடு இருக்கக்கூடாது, அது என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். சொல்றது புரியாதா? நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய தங்கச்சிங்க இல்லையா தம்பி இருப்பாங்களா,